நிச்சயமாக பானு, இந்திய ராணுவத்திற்கு இன்று மிக முக்கியமான நாள் என்றுதான் கூற வேண்டும். என்றால் இந்திய ராணுவம், இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947 கிடைத்தது. ஆனால் இந்திய ராணுவத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது எப்போது என்றால் 1949 ஜனவரி 15 தான். அதனால்தான் இந்த ராணுவம், இந்திய ராணுவம் சுதந்திரம் பெற்ற தினமாக இன்று ராணுவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று 77வது இந்திய ராணுவ தினம் பூனாவிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்தியாவின் கடைசி பிரிட்டிஷ் ராணுவம், இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைத்தாலும் பிரிட்டிஷ் ராணுவத்தின் தலைமையில் தான் இந்திய ராணுவம் இருந்தது. இந்திய ராணுவம் வழிநடத்தப்பட்டது. இந்தியாவின் கடைசி பிரிட்டிஷ் தலைமை தளபதியாக ஜெனரல் சர் பிரான்சிஸ் புட்சர் இருந்தார். அவர் 1949 தான் இந்தியருக்கு அந்த பதவியை வழங்குகிறார்கள். எனவே அந்த தினம், அதனால்தான் ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 15 ஆண்டுதோறும் 1949 இந்திய ராணுவத்தின் முதல் இந்திய தலைமை தளபதியாக ஃபீல்ட் மார்ஷல் KM கரியப்பா தான் பதவியேற்றார். அவர்தான் இந்திய ராணுவத்தின் முதல் தலைமை தளபதி. அந்த நாளை நினைவு கூறத்தக்க வகையில் தான் இந்த ராணுவ தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த ராணுவ தினத்திலே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் டெல்லியில் தான் கொண்டாடப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 2023 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு நகரங்களிலும் சுற்றுமுறையில் நடத்தப்படுகிறது. 2023 முதல் முறையாக டெல்லிக்கு வெளியே பெங்களூருவிலே கொண்டாடப்பட்ட ராணுவ தினம் கடந்த ஆண்டு லக்னோவிலே கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு மகாராஷ்டிராவின் பூனா நகரிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. இங்கு சிறப்பு அணிவகுப்புகள் மற்றும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றும் வகையிலே குடியரசு தின அணிவகுப்பு போன்றே சிறந்த அணிவகுப்புகள் இங்கு நடைபெறும். இந்திய ராணுவ தலைமை தளபதியின் தலைமையில் நடைபெறும். அதாவது முக்கியமாக இன்றைய தினத்திலே மிக முக்கியமாக தலைமைத்துவ மாற்றத்திற்கு மரியாதை, இந்திய ராணுவத்தின் இந்திய தலைமையின் வரலாற்று தருணத்தை நினைவு கூறும் வகையிலே இறையாண்மையும் தன்னம்பிக்கையும் குறிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இந்த நாளிலே மரியாதை செலுத்தப்படும். இந்திய ராணுவ தினம் குடிமக்களை, குறிப்பாக இளைஞர்களை, ஆயுதப்படைகளை மதிக்கவும் நாட்டிற்கு பொறுப்பான உணர்வை தழுவவும் தூண்டுகிறது. இந்த தினத்தின் மூலமாக இந்திய ராணுவத்தினர் வெளிப்படுத்துகிறார்கள். அதே போன்று ராணுவத்தின் முழக்கம் சுயத்திற்கு முன் சேவை செய் இந்த கொண்டாட்டத்தின் மூலம் உருவாக இருக்கு. மக்கள் மதிப்புகளுக்கு பிரதிபலிக்க வேண்டும். இந்தியர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை காட்டுவதற்காக இந்த இந்திய ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வு அனைத்தும் குடிமக்களிடையும் ஆயுதப்படைகளுக்கான ஒற்றுமையும் மரியாதையும் வளர்க்க வேண்டும் என்ற வகையிலும் கொண்டாடப்படுகிறது என 5 முக்கியமான புள்ளிகளாக, அதாவது தலைமைத்துவ மாற்றத்திற்கு மரியாதை, தியாகங்களை அங்கீகரித்தல், தேசபக்தியை வளர்ப்பது, மதிப்புகளுக்கு பிரதிபலிப்பு கொடுப்பது, தேசிய ஒருமைப்பாடு ஆகிய 5 முக்கிய அம்சங்களை கொண்டதாக தான் இந்த இந்திய ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது. அதே போன்று நிறைய பேருக்கு இந்திய ராணுவத்தின் படைப்பிரிவுகள், அதாவது தரைப்படையில் எத்தனை படைப்பிரிவுகள் என்பதற்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. எனவே அதனுடைய தலைப்புகளை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்றால் மிக முக்கியமாக இந்திய ராணுவ தினத்திலே இந்திய ராணுவத்தில் எத்தனை படைப்பிரிவுகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. ராஜ்புத் ரைபிள்ஸ், சீக்கிய ரெஜிமெண்ட், டோக்ரா படைப்பிரிவு, ஜாட் ரெஜிமெண்ட், கர்வால் ரைபிள்ஸ், குமாவோன் படைப்பிரிவு, அசாம் படைப்பிரிவு, பீகார் படைப்பிரிவு, மகர் படைப்பிரிவு, கிரெனேடியர்கள், அதாவது உலக போர்கள் மற்றும் சுதந்திரத்துக்கு பிந்தைய மோதல்களில் தைரியம் மற்றும் பங்கிற்கு அறியப்பட்ட பழமையான படைப்பிரிவு தான் கிரெனேடியர்கள். அதே போன்று பஞ்சாப் படைப்பிரிவு, மராத்தா லைட் காலாட் படை, மெட்ராஸ் ரெஜிமெண்ட், பல்வேறு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்பது ஊட்டியை தலைவிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ராணுவ பிரிவு. பல்வேறு போர்களிலே துணிச்சல் மற்றும் சேவைக்காக அங்கீகரிக்கப்பட்ட பழமையான படைப்பிரிவுகள் ஒன்றுதான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட். அதன் பிறகு ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸ். என இவை அனைத்துமே படைப்பிரிவுகளாக இருக்கின்றன. இந்த படைப்பிரிவுகள் மட்டுமின்றி இன்றைய ராணுவ தினத்தின் 77வது ராணுவ தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் அனில் சௌஹான், இந்திய ராணுவத்தின் மரபானது சவால்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறன், இறையாண்மையை நிலைநிறுத்தல் மற்றும் தன்னலமின்றி தேசத்திற்கு சேவை செய்தல் ஆகிய அதன் நம்பிக்கை திறன்கள் மீது கட்டமைக்கப்பட்டுவதாக ஜெனரல் சவான் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, போரின் மாறிவரும் இயக்கவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ந்து வரும் பயன்பாடு ஆகியவற்றை எடுத்துரைத்த தலைமை இந்த விழாவில் எடுத்து வைத்திருக்கிறார். இந்திய ராணுவம் எந்த சவால்களையும் எதிர்நோக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது என்ற ஒரு வீர உரையை நிகழ்த்தியிருக்கிறார் ராணுவ வீரர்களிடையே. எனவே இந்த இந்திய ராணுவத்தின் முக்கியமான நாள் ஏன், எதற்கு என்பது எப்படி என்பதை தற்போது நேர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பானு.
விவரங்களுக்கு நன்றி சண்முகம். இந்திய ராணுவத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதி மறக்க முடியாத நாள். ஏன், அதன் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்த விரிவான தகவலை எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம் வழங்குகின்றனர்.